சிகப்பெண்ணை சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி இப்போ நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, ஆனந்தி தன்னுடைய பிரச்சனையாக ஹாஸ்டலுக்கு போனோன்னா ஹாஸ்டல் வர முன்னாடி எல்லாத்துட்டையும் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேட்டு போய் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, கவலைப்படாது, எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம், எங்களோட நகையை அடமானம் வச்சா தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்டல் வடம் கேட்குறாங்க, நகை அடமானம் வச்சு எவ்வளோ உங்களால் தர முடியும்? 1 லட்சம் 2 லட்சம் இல்லை 10 லட்சம் அது 3 நாள் பரட்டணுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு யோசிக்கிறாங்க, இதுக்கு வேறு வழியே கிடையாது, நம்ம தில்லைகிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தில்லைக்கு கால் பண்ணுறாங்க. தில்லைக்கு ஃபோன் எடுக்கிறாரு. ஆனால் ஹாஸ்டல் வார்டன் பேசாமல் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, யார்கிட்ட உதவி கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அவர்கிட்டையும் உதவி கேட்க வேண்டியதாக இருக்கேச்சா, இது நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. பிறகு ஆனந்தியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. இங்கே பாரு ஆனந்தி, உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும்னா அதுக்கு ஒரே வழி மகேஷ் தான். நீ மகேஷ்கிட்ட கேட்டேன்னா நிச்சயமாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாராலையும் 10 லட்சத்தை 3 நாளுக்குள்ளே பரட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆனந்தி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறத மித்ரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனேயே மகேஷோட அம்மாட்ட ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, ஆனந்தி இப்போ உங்கள் வீட்டுக்கு வருவா, 10 லட்சம் கேட்டு நிற்பா, நீங்கள் என்ன சொல்லி சமாளிக்கிறீங்களோ சமாளிங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுறாங்க. அவங்க நான் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா அன்பு அவங்க அம்மாட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அம்மா, ஆனந்தி ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனையா, 10 லட்சம் 3 நாளுக்குள்ளே பரட்டலைன்னா அவங்க இடமே இல்லாமல் போயிடுமா, ஏதாவது பணம் பரட்டி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க அம்மா கோவப்படுறாங்க, ஏன்டா 1 லட்சம் 2 லட்சம் கேட்குற மாதிரி கேட்குற, 10 லட்சத்துக்கு எங்கடா போகிறது, நம்மகிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிடுற அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தி மகேஷ்கிட்ட கேட்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆனந்தி கேட்ட திறந்து உள்ளே தான் போகிறாங்க. ஆனால் மகேஷோட அம்மா ரெடியாக நிற்கிறாங்க. உடனே கேட்குறாங்க, எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனந்தி ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ நடந்த விஷயத்த மெதுவாக சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி அப்புறமா இப்படி தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச மகேஷோட அம்மா சொல்லுவாங்க, நான் உனக்கு தேவையான 10 லட்சம் தரேன், ஆனால் இந்த கம்பெனியில் நீ வேலை பார்க்கக்கூடாது, இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்தி வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆனந்தி முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அன்பு தான் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அன்பு என்கிட்ட பணம் பரட்டி 10 லட்சத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் நினச்சமா நீங்கள் நினச்சிக்கிறேன். நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.